ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த யங்கஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன். ஸோ சொசைட்டிக்காக நம்ம வந்து எல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சொசைட்டிக்காக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ நான் வந்து உங்களை தப்பாக கைட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேணாம். ஸோ சப்போஸ் லேடிஸ் வந்து அவங்க வந்து ஸ்டடீஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் உங்கள் மைண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ண வேணாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ தயவு செஞ்சு நான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், லட்சக்கணக்காக கொண்டு போய் நம்ம வந்து டொனேஷன் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி நம்ம வந்துட்டு ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணணும் ஐடியா இல்லை, பட் அந்த ஃபீல்டே பிடிக்கலின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு கொடுங்க. பிகாஸ் எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஸ்டடீஸை விட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ இந்த லெவலில் இருக்க காரணமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். ஸோ நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் எல்லா யங்ஸ்டர்கிட்டையும் சொல்ல ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீல்டு பிடிக்கல, உங்களுக்கு வந்து சொசைட்டிக்காக நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. சொசைட்டி வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே இது பண்ண போகிறதில்ல, ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் இன்ஜினியரிங் படின்னு சொல்லி வீட்டில் படிக்க வச்சாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்கள். சப்போஸ் பேசிக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு நாலேஜுக்காக ஒரு அந்த ஃபீல்டை பற்றி ஒரு படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இப்போ சப்போஸ் நீங்கள் மெக்கானிக்கல் பற்றி படிக்கணும்னா டிப்ளமோ கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிப்ளமோ படித்து அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இல்லை எலக்ட்ரிக்கல் பற்றி படிக்கணும்னா படிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிகிரி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நாலேஜ்னு, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து நாலேஜ்னு யாருமே உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ டிகிரி வாங்கின நிறைய பேருக்கு நாலேஜே இல்லை. ஸோ அது வந்து வேறு விஷயம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லேக்ஸ் கணக்காக போய் நம்ம வந்து காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரிலீவ் பண்ணிட்டு இப்போ வந்து மிஷின் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த முடிவு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே எடுத்திங்கன்னா அந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் 36 இயர்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க நமக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகலை, நம்ம வந்து வேறு ஃபீல்டுக்கு போகணுன்னு. நீங்கள் ஸ்டார்டிங்கே அதை பண்ணிட்டீங்கன்னா, பிகாஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ தயவு செஞ்சு நம்ம ஒரு 20ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபீல்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்ரு. நீங்கள் வந்துட்டு காலேஜில் போய் அவங்க ஒரு பேருக்காக படிக்கிறோன்னு சொல்லிட்டு படிச்சிங்க, அந்த அவ்வளோ அமௌண்ட்டை கிட்டத்தட்ட நல்லா ஒரு பெரிய காலேஜில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா கிட்ட செலவு பண்ணுறோம். அந்த 10 லட்சம் ரூபா வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருந்தால் அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 10 வருஷத்தில் நம்ம காலேஜ் படிக்கிற அந்த 4 வருஷத்துலேருந்து அந்த மிச்சம் இருக்க இயர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டோம்னா ஒரு மேரேஜ் ஆகிற டைமில் இல்லை மேரேஜ் ஆன ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல லெவலில் இருப்போம். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த சொசைட்டிக்காக நான் வந்து படிக்க வேணாம். உங்கள் சாய்ஸ் தான் எல்லாமே. தேங்க்யூ.